கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஐபிஎல் மெகா ஏலம் நடக்க இருக்கு. இந்த மெகா ஏலத்துல ஒவ்வொரு அணிக்கும் எத்தனை வீரர்கள் தேவைப்படுறாங்க, உள்நாட்டு வீரர்கள் எவ்வளவு, வெளிநாட்டு வீரர்கள் எவ்வளவு அப்படிங்கிற விவரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல ஏலம் எப்ப நடக்க இருக்கு அப்படிங்கிற விவரத்தை பார்த்துடலாம். நவம்பர் 24 மற்றும் 25ஆம் தேதி நடக்க இருக்கு. சவுதி அரேபியாவோட ஜெட்டா நகர்ல தான் இந்த ஏலமானது நடக்க இருக்கு. முதல்ல இந்த ஏலம் 3 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பர்த் டெஸ்ட் காரணமாக இந்த ஏலமானது 3:30 மணிக்கு தொடங்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அடுத்ததா இந்த ஏலத்துக்காக யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா சார்பில் இருந்து 366 வீரர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டு வீரர்கள் பார்த்தோம்னா 208 பேர் இருக்காங்க. மொத்தமா 574 வீரர்கள் இந்த ஏலத்துல பங்கேற்க இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு அணிக்கும் எத்தனை வீரர்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது தான். அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணி 25 வீரர்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி குறைந்தபட்சம் பார்த்தோம் அப்படின்னா 18. மொத்தம் 10 அணிகள் இருக்கிறனால மேக்சிமம் 180 இருந்து 250 பேர் ஏலத்துல எடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஏற்கனவே தக்க வைக்கப்படும் வீரர்கள் 46 பேர் இருக்கிறனால ஏலத்துல அதிகபட்சமா 204 பேரை தான் எடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்திய வீரர்கள் 134 பேரை எடுக்கலாம். வெளிநாட்டு வீரர்கள் 70 பேரை எடுக்க முடியும். அதாவது ஒரு அணி அதிகபட்சமா 8 வெளிநாட்டு வீரர்களை எடுக்கலாம். ஏற்கனவே தக்க வைக்கப்பட்ட வீரர்கள்ல 10 பேர் வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிறனால ஏலத்துல 70 வெளிநாட்டு வீரர்களை மட்டும் தான் எடுக்க முடியும். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அணிக்கு எத்தனை வீரர்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதா. சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5 வீரர்களை தக்க வச்சிருக்காங்க. அதனால மேக்சிமம் அவங்க 20 வீரர்களை தான் எடுக்க முடியும். இதுல 7 வெளிநாட்டு வீரர்களை மட்டும் தான் அவங்க எடுக்க முடியும். ஏன்னா மதிஷா பதிரானாவை ஏற்கனவே அவங்க தக்க வச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அணி மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க எடுத்திருக்கிற வீரர்கள் 5 பேரை தக்க வச்சிருக்காங்க. அதனால 20 வீரர்களை மட்டும்தான் எடுக்க முடியும். 5 பேருமே உள்ளூர் வீரர்கள் அப்படிங்கறனால இவங்களால மேக்சிமம் 8 வெளிநாட்டு வீரர்கள் வரைக்கும் எடுக்க முடியும். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அணி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. நடப்பு சாம்பியனான இவங்க ஏற்கனவே சுனில் நரேன் மற்றும் ஆண்ட்ரே ரசல்னு 2 வெளிநாட்டு வீரர்களை தக்க வச்சிருக்காங்க. இதனால 6 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட மொத்தம் 19 வீரர்களை தான் எடுக்க முடியும். இவங்க தக்க வைத்த வீரர்களோட எண்ணிக்கையுமே 6ஆ இருக்கு. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய அணி அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 3 வீரர்களை மட்டும் தான் தக்க வச்சிருக்காங்க. அதனால 22 வீரர்கள் வரைக்கும் மேக்சிமம் இவங்க ஏலம் எடுக்க முடியும். அந்த 3 வீரர்களுமே உள்நாட்டு வீரர்கள் அப்படிங்கறனால 8 வெளிநாட்டு வீரர்களை எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இவங்க கையில இருக்கு. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அணி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுமே 6 வீரர்களை தக்க வச்சுட்டாங்க. அதனால 19 வீரர்களை தான் இவங்க எடுக்க முடியும். இவங்க டீம்லயுமே ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு வீரரான ஹெட்மயரை வச்சிருக்கிறனால 7 பேரை மட்டும்தான் இவங்க ஏலத்துல எடுக்க முடியும். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அணி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி. இவங்க 21 வீரர்கள் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ஸ்டப்ஸ் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு வீரரை தக்க வச்சிருக்காங்க. அதனால இவங்களுமே 7 வீரர்களை மட்டும்தான் எடுக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அணி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப் கிங்ஸ். இவங்க மொத்தமே 2 அன்கேப்டு பிளேயர்ஸை மட்டும்தான் தக்க வச்சிருந்தாங்க. அதனால 23 வீரர்கள் வரைக்கும் இவங்களால எடுக்க முடியும். அதுக்கு அடுத்த அணி யாரு அப்படி பார்த்தா குஜராத் டைட்டன்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முக்கியமான வீரரான ரஷித் கானை இவங்க தக்க வச்சிருக்காங்க. அவர் வெளிநாட்டு வீரர் அப்படிங்கறனால அவர் மீதி இருக்கிற 7 ஸ்லாட் அவங்க கிட்ட இருக்கு வெளிநாட்டு வீரர்களுக்கு. அதே மாதிரி மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 20 வீரர்கள் வரைக்கும் அவங்க எடுக்க முடியும். இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய அணி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இவங்க நிக்கோலஸ் பூரனை தக்க வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வெளிநாட்டு வீரர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 7 தான் இருக்கு. மொத்தமா இவங்களுமே 20 வீரர்கள் வரைக்கும் எடுக்க முடியும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெளிநாட்டு வீரர்கள் 3 பேரை தக்க வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறமா கிளாட்சன் 3 பேர் அந்த டீம்ல ஏற்கனவே இருக்காங்க. அதனால அவங்களால 5 வெளிநாட்டு வீரர்களை மட்டும் தான் எடுக்க முடியும் இந்த ஏலத்துல. இதுக்கப்புறமா ஒவ்வொரு அணிகிட்டையும் எவ்வளவு தொகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அணிகளோட தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லீஸ்ட் பிளேஸ், அதாவது 10வது இடத்துல இருக்கக்கூடிய அணி ராஜஸ்தான். இவங்க கிட்ட இருக்கிற தொகை 41 கோடி ரூபாய். ஏன்னா இவங்க 6 வீரர்களை ஏற்கனவே தக்க வச்சுட்டாங்க. அதுக்கடுத்ததாக 9வது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 அணிகள் இருக்காங்க. அதில் முதல் அணி பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ். இவங்க கைவசம் 45 கோடி ரூபாய் இருக்குது. இதே 9வது இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்களுமே 45
கோடி ரூபாய் மட்டும்தான் இவங்க கிட்டேயுமே இருக்குது. இதுக்கு அடுத்ததாக 7வது இடம், ஏன்னா 2 அணிகள் 9வது இடத்துல இருக்கிறனால மேத்தமெட்டிக்கலி 7வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். இவங்க வசம் இருக்கிற தொகை அப்படிங்கிறது 55 கோடி ரூபாயாக இருக்குது. இதுக்கு அடுத்த இடம் அப்படின்னு யார் இருக்காங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். நடப்பு சாம்பியனான இவங்க கிட்ட 63 கோடி ரூபாய் இருக்குது. 5வது இடத்துலையுமே வந்து 2 அணிகள் இருக்காங்க. இதில் முதல் அணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இவங்க கிட்ட வந்து 69 கோடி ரூபாய் இருக்கு. இதே தொகையோட இருக்கக்கூடிய இன்னொரு அணி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ். இவங்களுமே வந்து 69 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. அடுத்ததா அந்த டாப் 3 குள்ள என்டர் ஆகிறோம். இதுல 3வது இடத்துல இருக்கக்கூடிய அணி வந்து டெல்லி. இவங்க கிட்ட வந்து 76 கோடியே 25 லட்சம் ரூபாய் வந்து இருக்கு. இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா 2வது இடம். இந்த 2வது இடத்துல இருக்கக்கூடியது வந்து பெங்களூரு அணி. ஏன்னா இவங்க மொத்தமே 3 வீரர்களை மட்டும்தான் தக்க வச்சிருக்காங்க. அதனால இவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது 76 கோடியே 25 லட்சம் ரூபாயா இருக்கு. இதுக்கு அடுத்த முக்கியமான இடம், அதாவது முதல் இடத்துல இருக்கக்கூடியது யாருன்னா பஞ்சாப். இவங்க கிட்ட 110 கோடியே 50 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏன்னா இவங்க 2 அன்கேப்டு பிளேயரை மட்டும்தான் தக்க வச்சிருக்காங்க. அதனால இந்த மெகா ஏலத்தில் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அணியா வந்து பஞ்சாப் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு வீரரோட ஏலத்தொகையும் ஏற்றி விடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பஞ்சாப்புக்கு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டீமுக்கு வந்து இன்னும் கேப்டன் கிடையாது, விக்கெட் கீப்பர் கிடையாது. அந்த மாதிரி நிறைய ஸ்லாட் வந்து காலி இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய டாப் ரேட்டிங்கில் இருக்கிற பிளேயர்ஸையும் இந்த அணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.